Hello, my dear family members. Welcome back, and wish you a great, happy Diwali. ஸோ ஆஃப்டர் நியூ இயர்க்கு அப்புறம் நம்ம இப்போ தான் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இன் பிட்வீன் லாட் ஆஃப் சேஞ்ச், நிறைய விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்துருச்சு. அண்ட் அதெல்லாமே நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி ஃபார் தேட். அண்ட் இந்த தீபாவளியில் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டாக் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த ஸ்டாக் என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன். அண்ட் பிஃபோர் தட், தேங்க்யூ ஃபார் ஆல் மை பார்ட்டிசிபெண்ட்ஸ். ரீசெண்டாக ஈவெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். ஈவெண்ட் வாஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல். 2026 வந்து நம்ம we are gonna unfold many colleges. நம்ம ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் 2026 இயரில் நிறைய ஸ்டெப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய பேர் என்னை டைரெக்டாக வந்து மீட் பண்ணிங்க. ஐ மீட் பீப்புள் அக்ராஸ் சிட்டிஸ், கோயம்புத்தூர், சென்னை, பல ஏரியாவில் நான் வந்து டைரெக்டாக சில பேரை மீட் பண்ணியிருந்தேன். அண்ட் பீப்புள் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துருந்தீங்க கோயம்புத்தூருக்கு. இட் இஸ் ரியலி வண்டர்ஃபுல் 2025. அண்ட் டெஃபினெட்லி அவர் சர்வீஸ் வில் கண்டினியூ அ பிக் மோர் பவர்ஃபுல் வே. கண்டிப்பாக ஹியூஜாக பண்ணுவோம். அண்ட் இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு ஃப்ரம் ஜனவரி டு இப்போது அக்டோபர் எண்டு வரைக்கும், தீபாவளி வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு வியூவும் பார்த்துட்டு தென் வி கேன் கோ ஃபார் தீபாவளி ஸ்டாக். ஸோ இதான் நிஃப்டியோட டெக்னிக்கல் சார்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2025க்கு அப்புறம் இருக்கிறது இந்த ஏரியா. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, ஆக்சுவலாக 2023 மார்க்கெட் வந்து ஒரு ரேலியில் இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுதா. ஸோ இங்கேருந்து ஒரு ரேலி வந்து அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி. அதுக்கப்புறம் 2025 ஒரு அப் டு ஏப்ரல் வரைக்கும் ஒரு கரெக்ஷன் இருந்திருக்கு. அண்ட் தென் ஒரு ரேலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு சைட் வேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்திருக்கு தெரியுங்களா. ஒரு பெரிய ரேலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, சைட் வேஸில் ரேலி ஆயிருக்கு. அதாவது இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, சம்திங் இம்பார்ட்டன்ட் திங். இந்த கேண்டில் வந்து சச் அ பவர்ஃபுல் கேண்டில். இது வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் மொத்தமாக சேர்ந்து ஒரு பை பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த ரேலி தான் நிற்காமல் போகுது. ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் நம்ம நெருங்கிட்டோம். விச் இஸ் இந்த கேண்டில் 26,300 அந்த ரேஞ்சுக்கு நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ மேபி இன்னும் சில வாரங்கள்லேயோ சில மந்த் எண்டுக்குள்ளேயோ ஜனவரிக்குள்ளேயோ ப்ராபப்ளி 26,300 டச் பண்ணுறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். ஏன்னா பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரீனில் இருக்குது. அதாவது செல் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா. இங்கே பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ணதை ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ வால்யூமோடு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த செல்லாஃபும் கண்ட்ரோல் ஆகி புல்லிஷில் திரும்பியிருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு குரூஷியலான இடம். ஸோ நமக்கு இந்த 26,800 அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850, 800. ஸோ ஒரு குரூஷியலான லெவலில் நோக்கி நாம் வந்து நகர்ந்துட்டுருக்கோம். ஆல் டைம் ஐ பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஆல் டைம் ஐ பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 26,600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 600 அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ 600 போகலாம். அண்ட் ஓவராலாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் கொடுத்துட்டு, அதாவது இப்போ ஒரு மூவ் கொடுத்துருக்கலையா, இங்கேருந்து ஒரு மூவ் இப்படி போயிட்டுருக்கு. இது போயிட்டு இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இப்படி வந்து இப்படி கூட போகலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட் அப் சைடில் தான் இருக்குது. ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் முடிச்சுட்டு கிளம்பியிருக்கு. கன்சல்டேஷன் ஃபேஸ்ன்றது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டே கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ டே கேண்டில் பார்த்திங்கன்னா May 12 கேண்டில் இருக்குது பாருங்கள். இந்த May 12 கேண்டில், அந்த கேண்டில் தான் ரொம்ப முக்கியமான கேண்டிலாக சொல்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. இந்த May 9 May 12 பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ரேலி. ஸோ இங்கேருந்து மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1000 பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு 3 நாளில். ஸோ சம்திங் அங்கே வந்து இன்னும் நடந்திருக்கு. அந்த நடந்த விஷயம் என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியல.
ஃபண்டமெண்டலில் வந்து சரியாக ஆக்சுவலாக கிடைக்கல. பட் அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்திருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிருக்கு. ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பாக்ஸ்குள்ளேயே போயிட்டு திருப்பி பாக்ஸ்குள்ளேயே வந்துட்டு திருப்பி பாக்ஸை பிரேக் பண்ணியிருக்கு, திருப்பி பாக்ஸ்குள்ளே வந்திருக்கு. அண்ட் இன்னொரு டைம் ட்ரை பண்ணியிருக்கு. அண்ட் இந்த டைம் அந்த பவர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி இந்த பாக்ஸை நோக்கி, அது ஆல் டைம் ஹையை நோக்கி ட்ராவல் பண்ணுது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ போயிட்டு திருப்பியும் வந்துச்சுன்னா இந்த பாக்ஸுக்கு திருப்பி வரலாம், வருமானு சொல்ல முடியாது. அண்ட் எதை பிரேக் பண்ணால் நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி க்ளோஸ் வச்சா மேபி டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். வி ஆர் நாட் ஷியோர். ஸோ இந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான், அதாவது 24,000 கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட். அன்டில் தென் மார்க்கெட் இஸ் அப் ட்ரெண்ட். அண்ட் திஸ் இஸ் ஹவ் இந்தியன் மார்க்கெட் இஸ் ரன்னிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஒரு பெரிய அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2024 ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கு. அந்த செல் ஆஃபும் கவர் பண்ணி கொண்டு போயிருக்காங்க, தெரியுதா இந்த கேண்டில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்த தான் நோக்கி தான் இப்போது மார்க்கெட் வந்து நிற்கிது. ஸோ அந்த பாக்ஸில் திரும்பியும் டச் பண்ணியிருக்கு ஒரு டைம் அண்ட் ஃபால் ஆகிருக்கு, அண்ட் டச் பண்ணி ட்ரை பண்ணுற ஃபால் ஆகிருக்கு. இப்போ அந்த பாக்ஸை கட் பண்ணி மேலே போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இஸ் ஹியூஜ். ஸோ நிஃப்டி இஸ் பிரேக்கிங் ஆல் டைம் ஹை. ஸோ அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. டோன்ட் பேனிக். உங்களோட ஸ்டாக்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். லார்ஜ் கேப் கம்பெனிஸ் பெருசாக மூவ் ஆகலை. நான் ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ் ரொம்ப ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஹோல்ட் த பொசிஷன்ஸ் அண்ட் டோன்ட் பேனிக். Ola Electric is the next management. Ola Electric. On Ola Electric, which is so far. The market share for Ola Electric, and we are At the price band of 72 to 76 rupees per share, the company would be valued at nearly $4 billion. ஸோ எஸ், ஸோ இந்த வாட்டி தீபாவளிக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்குது ஓலா தான். ஸோ ஓலாவோட டெக்னிக்கல் சார்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ ஓலாவோட டெக்னிக்கல் சார்ட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில், அதாவது இந்த ஸ்டாக் வந்து 2024 போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ வந்ததுமே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ரேலிங். அதாவது பார்த்திங்கன்னா 75 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. அங்கேருந்து டப்புன்னு 150 rupees ப்ளஸ். ஸோ வித்தின் ஒரு 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ரேலி. 100 போட்ட கேபிட்டல் வந்து டபுள் ஆகிடுச்சு வித்தின் 4-5 டேஸ்லேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து செல் ஆஃப்னு பார்த்திங்கன்னா திருப்பியும் அந்த ப்ரைஸை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு 100 rupees வரைக்கும் கொடுத்துருக்கு. ஃப்ரம் தேர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% ரேலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ், அதாவது இந்த கேண்டில் அதுக்கப்புறம் வந்து பிரேக் டவுன் பண்ணி அப்படியே கீழே போனது தான். போய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட லோ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 rupees அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 40 rupees இந்த ரேஞ்சுக்கிட்ட இந்த ஸ்டாக் வந்து வந்துருச்சு. ஸோ 40 rupees போனதுமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டர் பஞ்ச் ஆயிருக்கு. அந்த 40 rupees இந்த ஆர்டரை பார்த்துட்டு தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க. பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த 40 rupees அக்யூமுலேட் பண்ணியிருக்கு. அக்யூமுலேட் பண்ணதுக்கப்புறமே அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் 40லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லோ 75%, அதாவது 70 ரூபா வரைக்கும் 70 rupees கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அங்கேருந்து நமக்கு திருப்பியும் இந்த ஆர்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து டெக்னிக்கல்ஸில் இந்த இடம் வந்து நமக்கு வேலிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தெரியும், அண்ட் தோஸ் ஒரு அட்டெண்ட் அவர் ப்ரோக்ராம் அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஆர்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த இடத்துல திருப்பி வந்திருக்கு. இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்திருக்குன்றனால நம்ம வந்து இதை வந்து இப்போது கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது வந்து திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஓப்பன் ப்ரைஸ் ஆன 75 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்டு இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக தாங்க இருக்குது. அந்த ஓலா பைக் பற்றிக்கிச்சு, அதுக்கப்புறம் ஓலா பேட்ரி ஏதோ ஒர்க் ஆகல, லாட் ஆஃப் திங்ஸ். அதே
இருசக்கர எலக்ட்ரிக் வாகனம் அடிக்கடி தீப்பிடித்து எரிவது பற்றி விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டிருப்பதாக ஒன்றிய சாலை போக்குவரத்து அமைச்சக உயர் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். ஓலா, ஒகினவா போன்ற நிறுவனங்கள் தயாரித்திருக்கும் எலக்ட்ரிக் பைக்குகளில் பேட்டரி வெடித்து தீ விபத்து ஏற்படுவது பற்றி தன்னிச்சையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். எலக்ட்ரிக் பைக்கை தனது வீட்டின் வராண்டா பகுதியில் நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்நிலையில் எலக்ட்ரானிக் பைக்கின் பேட்டரியில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டது. இதனால் வேகமாக பரவிய தீ வீட்டின் மேற்கூரையையும் சேதப்படுத்தியது. நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்த குடும்பத்தினர் அனைவரும் பின்பக்க கதவு வழியாக வெளியேறி உயிர் தப்பி உள்ளனர். பட் ஆப்போசிட்டில் என்ன நடக்குதுன்னா, டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக இப்போது தீபாவளிக்கு முன்னாடி இந்த வீக் இருக்கு ஒரு பெரிய மூமெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். 5% கேப் அப், அதுக்கப்புறம் கேப் அப், அதுக்கப்புறம் கேப் அப். ஸோ இது வந்து கண்டினியூஸாக யாரோ ஒருத்தர் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க, இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஓலா மேலே போகிறதுக்கான பொட்டென்ஷியல் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா அது சொல்ல முடியாது. எவ்வளோ தூரம் வேணாலும் போகும், ஓப்பன் டார்கெட் மாதிரி தான். பட் டெக்னிக்கல்ஸில் வந்து இப்போது இதை பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு ஆங்கிள் இதை பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் இந்த கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி ஃபெயில் ஆகிருக்கு. அதாவது ட்ரெண்ட் லைன் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் கட் ஆனதுமே இது வந்து உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் வீக் தீபாவளிக்கு முன்னத்த வாரம், அதாவது நெக்ஸ்ட் வீக் தீபாவளி, இதை வந்து இன்கல்ஃபிங் பண்ணுற மாதிரியான கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ தட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன், இந்த இடம் வரைக்கும் பொட்டென்ஷியல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் 65 to 75 ஆல்ரெடி ஒரு டைம் போயிட்டதும் செல் ஆஃப் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திருப்பியும் இது வந்து மேலே போகிறதுக்கான ஹியூஜ் பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் இதுக்குள்ளே இருக்கும். அண்ட் இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எப்படி போகணும்னா ஒரே ஷார்ட்டில் போகுமான்னு சொல்ல முடியாது. பட் போகிற வேகம் அப்படி இருக்குது ரீடெஸ்ட் வந்துட்டு, ஸோ இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி கொஞ்ச நாள் இருந்துட்டு அண்ட் தென் இப்படி போயிட்டு அண்ட் தென் இப்படி கூட இந்த ஆல் டைம் ஹை இருக்க இடம் இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் இங்கே ஸோ 140 rupees இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஓலா. ஸோ இந்த வருஷம் தீபாவளி மேபி 3 years ஃப்ரம் நவ் 26 or 27, 28 குள்ளே பாசிபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓலா ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்சஸ் தேர். ஸோ ஓலா மெல்லிரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த ஓலாவோட டெக்னிக்கல் சார்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு அனாலிசிஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ மேபி ஹூ நோஸ், மேபி 140க்கு மேலே கூட போகலாம், ஆர் 200 rupees கூட போகலாம், 250 rupees கூட போகலாம், ஹூ நோஸ். பட் நம்ம வந்து இந்த இடத்த கன்சிடர் பண்ணுறதுனா த சேஃப்டி ஆஃப் மார்ஜின். இந்த இடம் இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் நம்ம இப்போது இந்த வீக் இருக்குது இந்த கேண்டில் வந்து ஒரு சேஃப்டி ஆஃப் மார்ஜின் வந்து நம்மளது கொஞ்சம் அதிகம். ஸோ ரிஸ்க்குன்றது இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் பெருசாக இல்லை ஆஸ் பர் டெக்னிக்கல்ஸ். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டெக் எக்ஸ்பர்ட், உங்களோட ஃபண்டமெண்டல் எக்ஸ்பர்ட் அவங்ககிட்ட இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த பிக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி இருக்குது, இது இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப பெரிய அளவுக்கான சான்சஸ் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் காட்டிடுச்சு. ரைட். ஸோ ரியலி ஹாப்பி தீபாவளிக்கு இந்த பிக் வந்து கொடுக்கறதுல ரியலி ஹாப்பி. And let's see how this goes on, and wish you again happy Diwali. Thank you so much. Have a great day and have a festival week. God bless you.